What if your intestine stops moving? ஜென்ரலாக நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம ஃபுட் ஸ்டொமக்லேருந்து கீழே போகிறதுக்கு சிறுங்குடல் பெருங்குடல் மூவ் ஆகணும். இதுக்கு பேர் பெரிஸ்டால்சிஸ். அது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு நம்ம ஸ்டொமக்லேயே ஃபுட் தங்க ஆரம்பிச்சிடும். அதனால் இருக்கிற ஆசிட்ஸ்லாம் கிராஸாக ஃபார்ம் ஆகும், பிளாட்டிங் ஸ்டார்ட் ஆகும். இதுவே 30 நிமிஷத்துக்கு மேலே பெரிஸ்டால்சிஸ் ஸ்டாப் ஆச்சுன்னா இருக்கிற ஆசிட்ஸ்லாம் மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அண்ட் ஃபெர்மெண்டேஷன் ஆயிரும். இதனால கேஸ் எக்கச்சக்கமாக ப்ரொடியூஸ் ஆயிரும். உங்கள் வயிறு ரொம்ப பலூன் போல் உப்பிடும். இதுவே 1 hour 2 ஹவர்ஸ்க்கு மேலே உங்கள் பெரிஸ்டால்சிஸ் இல்லைன்னா கேஸ் வெளியில் போகிறதுக்கும் வழி இருக்காது, மோஷன் போகிறதுக்கும் வழி இருக்காது. ஸோ சிவியராக பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஈவன் நாசியா, வாமிட்டிங் அண்ட் கிட்டினஸே வர ஆரம்பிச்சிடும். இதனால தான் நம்ம ஏர்லி டின்னரை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம பாடி ஃப்ளாட்டாவோ இல்லை தூங்கிட்டு இருக்கும்போதோ நம்ம பெரிஸ்டால்சிஸ் ரொம்ப கம்மியாயிரும். ஸோ நம்ம டைஜஷன் ஒழுங்காகவே இருக்காது. ஸோ அட்லீஸ்ட் 10 to 15 minutes ஆஃப் வாக் ஆஃப்டர் டின்னர் இஸ் குட். ஏன்னா நம்ம பெரிஸ்டால்சிஸை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ கீ இஸ் early dinner and a small walk before sleep. இதே மாதிரி மெடிக்கல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள். சைனிங் ஆஃப், டாக்டர் யூகே.